ஆன்மநேய உறவுகள் அனைவருக்கும் வந்தனம். இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, நிறைய கடவுளர்கள் மற்றும் தெய்வங்கள் உருவாக்கிட்டும் இருக்காங்க. ஒவ்வொரு மதங்கள்லையும், சமயங்கள்லையும், வெவ்வேறு பிரிவினைகளில் வெவ்வேறு கடவுளர்கள் இருக்காங்க. பலவிதமான கடவுள் வழிபாடுகளும் இருக்குது, வழிபாட்டு ஸ்தலங்களும் அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு இந்து சமயம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அரு சமயம் அப்படிம்பாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவன், அதாவது சிவபெருமான வழிபடுற கூட்டத்துக்கு சைவம் அப்படிங்கிறாங்க. இந்த சைவ சமய கூட்டத்தாருக்கு இருக்கிறதுலே உயர்ந்த கடவுள் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா, இந்த சிவபெருமானை தான் சொல்லுவாங்க. அடுத்து திருமால், அதாவது விஷ்ணுவை வழிபடுவதற்கு வைஷ்ணவம் அப்படிங்கிறாங்க. இந்த வைஷ்ணவ சமய கூட்டத்தாருக்கு உயர்ந்த கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷ்ணுவை தான் குறிப்பிடுவாங்க. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா கௌமாரம் அப்படிங்கிறாங்க. முருகன், அதாவது இந்த கௌமாரத்தில் இருக்கிற கடவுளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, நம்ம மக்களுக்கு தெரிஞ்ச வரையில் ஏகப்பட்ட பெயர்கள் இருக்குங்க. கந்தவேல், வெற்றிவேல், சுப்பிரமணியன், கார்த்திகேயன், பாலமுருகன், பால தண்டாயுதபாணி, வடிவேலு, குமரன், இந்த மாதிரி நிறைய பெயர்கள் உண்டு. ஆனால் ஆள் ஒன்று தாங்க. இந்த கௌமார சமய கூட்டத்தாருக்கு முருகன்னு சொல்லக்கூடிய இவர் தான் உயர்ந்த கடவுள். இந்த முருகருக்கு தான் ஏகப்பட்ட கோவில்கள், மலையிலையும் குகையிலையும் எங்கே பார்த்தாலும் கோவில்கள் தான். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கானாபத்தியம், அதாவது விநாயகர். உங்கள் எல்லாத்துக்குமே இவரை தெரியாமல் இருக்கவே இருக்காது. வீட்டுக்கு வீடு, தெருவுக்கு தெரு பார்த்தீங்கன்னா, வீட்டோட வாசல்லையும் அரச மரம், ஆலமரத்துக்கு அடியிலையும் இவர் இருப்பார். இவருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பெயர்கள் இருக்குங்க. லைக் விநாயகர், கணபதி, பிள்ளையார், இந்த மாதிரி இருக்கு. இவரை முழுமுதற் கடவுளாக வணங்கக்கூடியவர்களின் சமயம் பார்த்தீங்கன்னா இந்த கானாபத்தியம்ங்கிற சமயம். அடுத்து என்னன்னா சௌரம், அதாவது எங்களுக்கு யாருமே கடவுள் கிடையாது, இருட்டை போக்கி அதிகாலையில் எங்களுக்கு வெளிச்சம், அதாவது பிரகாசமான ஒளியை தருகின்ற சூரியன் மட்டுமே கடவுள். அவர்தான் சூரிய பகவான். இவரை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடக்கூடிய சமயத்துக்கு சௌரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சமயத்தை பெரும்பாலும் நார்த் சைடில் தான் அதிகமாக ஃபாலோ பண்ணுவாங்க, சவுத் சைடில் கம்மி தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சாக்தம். இந்த சாக்தமில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா முழுமுதற் கடவுளாக சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மனை வழிபாடு செய்வாங்க. அதே மாதிரி அம்மனுக்கும் நிறையா பேர்கள் இருக்குங்க. லைக் மாரியம்மன், துர்க்கையம்மன், கருமாரியம்மன், இந்த மாதிரி. அதே போல் இஸ்லாமிய சமூகத்திலையும் அல்லாஹ் தான் இறைவன் அப்படின்னு வழிபடுறாங்க. அந்த மதத்துலேயும் பல பிரிவுகள் இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சுன்னி இஸ்லாம் மற்றும் சியா இஸ்லாம் அப்படின்னு இருவேறு பிரிவுகள் பெரும்பாலும் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஆன்மீகம் மற்றும் தத்துவங்கள் ரீதியாக பேசுகிறதுக்கு சுபிஷம் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்குங்க. அடுத்து முக்தஷிலாங்கிற பிரிவு இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு ரீதியான விவாதங்கள்னால எழுந்த கருத்து வேறுபாடு காரணமாக இஸ்லாமியர்கள் கிட்ட இருந்து பிரிந்து சென்ற ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது விஷயமா நீங்கள் இஸ்லாமிய அன்பர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டிலையும் வெவ்வேறு பிரிவுகள், வெவ்வேறு கடவுள் வழிபாடு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கத்தோலிக்கம். இதைத்தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கிறிஸ்துவ பிரிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இது போப் ஆண்டவர் தலைமையில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. அடுத்து சீர்திருத்த திருச்சபை. கத்தோலிக் திருச்சபையிலிருந்து உருவான பல்வேறு சபைகளோட ஒரு கூட்டமைப்பு தான் இந்த சீர்திருத்த திருச்சபைங்கிறது. இதில் பல பிரிவுகளும் அடங்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தடாக்ஸ். இது கிழக்கிந்திய மரபு வழியில் வரக்கூடிய திருச்சபையை குறிக்கும். இது பார்த்தீங்கன்னா கத்தோலிக் மற்றும் புரோட்டஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு பிரிவில் இருந்து வேறுபடுதுங்க. நம்ம உலகத்திலேயே மிக அதிகமாக இருக்கிற 3 சமய மதங்களை மட்டும்தான் பார்த்தோம்.
அதுலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளவு பிரிவுகள் இருக்குன்னு பாருங்க. இந்த பிரிவுகளுக்குள்ள இவ்வளவு கடவுளர்கள் இருக்காங்களா? சரி, நீங்க எல்லாரும் இவ்வளவு கடவுளர்களை சொல்றீங்க இல்லைங்களா? அப்போ என்னோட ஒரு கேள்விக்கு கமெண்ட் செக்ஷன்ல நல்லா யோசிச்சு ஒரு பதில் சொல்லுங்க. அந்த கேள்விக்கு போயிடலாம் வாங்க. உங்க உடம்புக்குள்ள எத்தனை ஆன்மா இருக்குங்க? இதுக்கு நீங்க சிம்பிளா ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஒரு ஆன்மா தான் இருக்கு அப்படின்னு. உங்க உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு ஆன்மாவுக்கு எத்தனை ஓனர் இருக்க முடியும்? ஒரு சொந்தக்காரர் தானே இருக்க முடியும். அப்போ அவர் ஒருத்தர் தானே உங்களை உள்ளும் புறத்தும் ஆண்டு கொண்டுட்டு இருக்கிறவரு. அவர் தானே உங்களை ஆண்டவர். சரி, உங்களோட உடல்ல இன்னொருத்தர் புகுந்துட்டாருன்னு வச்சுக்குவோம். அவர் நீங்க செய்யற இயல்பான செயலை செய்யாம வேற வேற செயலை செய்யறாரு. அப்போ உங்களை பார்த்து மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? இவ்வளவு நாள் நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு இவங்க விசித்திரமா நடந்துக்கிறாங்க, இவங்களுக்குள்ள வேற ஏதாவது ஆவி புகுந்துருச்சோ, ஒருவேளை பேய் பிடிச்சிருச்சோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ உங்க ஒரு ஆன்மாவுக்குள்ள இத்தனை கடவுளர்கள் புகுந்தா பேய் பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், உங்க உடம்புக்குள்ள ஒரு ஆன்மா தான் இருக்கும். அந்த ஒரு ஆன்மாவை ஆண்டு கொண்டுட்டு இருக்கிறவர் தான் அந்த உண்மை கடவுள்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, அந்த உண்மை கடவுள் யார்? நமக்கு தான் தெரியாதுங்களே, என்ன செய்யறதுங்க? விஞ்ஞானவியலாளர்கள் அதை கண்டுபிடிக்க முடியலைன்ட்டாங்க. அப்போ உண்மையான கடவுள் நிலையை யார் அடைஞ்சிருக்காங்களோ அவங்க சொன்னாதானே அது சரியாக இருக்கும். அந்த நிலையை அடைஞ்சவரே சொல்றாரு பாருங்க. அருட்ஜோதி ஆனேன் என்று அறையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அறையப்பா முரசு, மருட்சார்பு தீர்த்தேன் என்று அறையப்பா முரசு, மரணம் தவிர்த்தேன் என்று அறையப்பா முரசு. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? அந்த ஆன்மா ஆண்டுட்டு இருக்கக்கூடிய உண்மையான கடவுளோட ரெண்டா கலந்ததுக்கு அப்புறம் இந்த பாடலை ஒருத்தர் பாடியிருக்காருங்க. நான் அருட்ஜோதி ஆயிட்டேன், அருளாட்சி பெற்றுவிட்டேன், மரணத்தையும் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறார். அது யாருன்னா அதுதாங்க நம்ம வள்ளல் பெருமான். அப்போ ஒரு மரணத்தை ஜெயிச்சவர் சொன்னாதானே அது சரியா இருக்கும். அவர் எழுதிய உரைநடை பகுதியில் சன்மார்க்க பெரும்பதி வருகைங்கிற தலைப்பில் 12வது நாள் 4வது மாதம் 1871 வருஷம் சுவாமிகளுக்கு தெரிவிப்பதுன்னு ஒரு கடிதத்தில் சொல்கிறாரு பாருங்க. சுத்த சிவ சன்மார்க்கம் மட்டும்தான் இனி எல்லா உலகத்திலையும் வழங்கப்படும். இதுக்கு எந்த விதமான தடைகளும் இல்லை. தடையில்லாத பெருநெறி வழக்கம் இந்த காலத்தில் இருந்து எண்ணி பார்க்க முடியாத நெடுங்காலம் வரைக்கும் வழங்கப்படும். பல வகையில் இருக்கிற சமய பேதங்களும் சாத்திர பேதங்களும் ஜாதி பேதங்களும் ஆசார பேதங்களும் ஒளிஞ்சு போயிட்டு சுத்த சிவ சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் விளங்கும். இது கடவுளுக்கே சம்மந்தம்தான். அப்புறம் இப்போ வரப்போகிற நம்ம கடவுள் இதுக்கு முன்னாடி சமய சாத்திர புராணங்களில் சொல்லிட்டு இருக்கிற ஏற்பாட்டு கர்த்தாக்களாகிய மும்மூர்த்திகள், கடவுளர்கள், தேவர்கள், அடியார்கள், யோகி, ஞானி இவங்களில் ஒருத்தர் கிடையாது. இப்படி சொல்லப்பட்ட எல்லா மூர்த்திகளும் தேவர்களும் கடவுளரும் தலைவர்களும் யோகிகளும் ஞானிகளும் தியானம் தவம் இது மூலமாக தங்களோட அனுபவங்கள் குறித்து எதிர்பார்க்கின்றபடி எழுந்தருளுகின்ற தனித்தலைமை பெரும்பதி அப்படிங்கிறாரு. இது உண்மைங்கிற பட்சத்தில் அந்த பதியோட அருளை நான் பெறுவேன், பெற்றேன், பெற்று கொண்டேதான் இருக்கேன். எனக்கு அப்புறம் நீங்களும் அந்த அருளை அடைவீங்க, அதுக்கு எந்த தடையும் இல்லை. நீங்களும் பெறுவீங்க, பெற்றுவிட்டீங்க, பெற்றுக்கொண்டே தான் இருக்கீங்க, யாரும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம வள்ளல் பெருமான் சொல்கிறாருங்க. வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் முதலிய கலைகள் எதுலையும் லட்சியம் வைக்காதீங்க. ஏன் அப்படின்னா அந்த சமய நூல்கள் எதுலையுமே இதுதான் உண்மையான கடவுள், இதுதான் இவரோட குணாதிசயம் அப்படின்னு கொஞ்சம் கூட சொல்லாமல் மண்ணை போட்டு மறைச்சிட்டாங்க.
அணு அளவு கூட சொல்லாமல் பிண்டம், அதாவது பிண்டம்னா உடம்பு, சரிங்களா? ஸோ பிண்ட லட்சணத்தை அண்டத்தில் காட்டி இருக்காங்க. அதாவது எப்படின்னா, கைலாசபதினும் வைகுண்டபதினும் அப்புறம் சத்தியலோகபதினும் பெயர் வச்சு அதுக்கு இடம், வாகனம், ஆயுதம், வடிவம், ரூபம் இவைகள்லாம் ஒரு மனுஷனுக்கு இருக்கிறது போலவே வடிவமைச்சு இந்த மாதிரியெல்லாம் உண்மையாகவே இருக்குன்னு மக்களை நம்ப வச்சுருக்காங்க. தெய்வத்துக்கு கை கால் முதலியன இருக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாமல் முழிக்கிறாங்க. இது உண்மையாகவே இந்த மாதிரி தான் இருக்குன்னு முன்னாடி காலகட்டத்தில் வாழ்ந்த சித்தர் பெருமக்களும் வேதாந்திகளும் அதுக்கப்புறம் வாழ்ந்துட்டு இருக்கிற பெரியவர்களும் உண்மை என்னன்னு தெரியாமல் மக்கள்கிட்ட கண்ணை மூடிட்டு அப்படியே உளறி இருக்காங்க. ஆனால் இந்த உண்மையான கடவுள் விஷயங்களை மக்கள் அறியாமையில் இருக்கும்போதே ஆதி காலத்திலேயே மறைச்சி வச்சவன் ஒரு மிகப்பெரிய வல்லவன். அவன் மறைச்சி வச்சதை ஒருத்தரும் இன்னும் கண்டுபிடிக்கல. அவன் பூட்டி வச்சிருந்த அந்த பூட்டை ஒருத்தருமே திறக்கவும் இல்லை. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டவன் பூட்டிய பூட்டை உடைக்கிறதுக்கு ஒருத்தரும் வரவும் இல்லைங்க. அதே மாதிரி அந்த சமய நூல்களில் இருக்கக்கூடிய கர்ம சித்திகளை எல்லாம் வெறும் கற்பனையாக சொல்லி இருக்காங்களே ஒழிய அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. அதில் சொல்லப்படுற கர்ம சித்திகள் எல்லாம் உண்மையாகவே இருப்பதா நினச்சி அதை அடையணும்னு 8 வருஷம் அல்லது 10 வருஷம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா கேவலம் அற்பமான சித்திகளை பெறலாம். ஆனால் பரவாயில்ல, சித்தியே இல்லாமல் இருக்கிறதுக்கு அற்ப சித்துக்கள் எவ்வளவோ மேல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உண்மை கடவுளுடைய ஆண்டவர்கிட்ட அருள் பெறக்கூடிய லட்சியம் போயிடும். ஆண்டவர்கிட்ட அருள் பெறக்கூடிய லட்சியம் போயிடுச்சுன்னா நீங்கள் அடைய போகிற ஆன்ம லாபமாகிய மிகப்பெரிய பிரயோஜனம் போயிடும். அதனால் உண்மை கடவுளான ஆண்டவர்கிட்ட அருள் பெறணும்னு லட்சியம் வைங்க. முன்னாடி சொன்ன ஏகதேச சித்திகள்லாம் கற்பனைங்கிறத வாசக பெருவிண்ணப்பத்திலும் இயல் வேதாகமங்கள் புராணங்கள்ங்கிற அருள் விளக்க மாலை பாசுரத்தாலும் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு நம்ம வள்ளலார். ஒரு பாடலில் சொல்கிறாரு பாருங்க, இயல் வேதாகமங்கள் புராணங்கள் இதிகாசம் இவை முதலா இந்திரசாலங்கடையா உரைப்பார் மயல் ஒரு நூல் மாத்திரம்தான் சாலம் என அறிந்தார். மகனே நீ நூல் அனைத்தும் சாலம் என அறிக, செயல் அனைத்தும் அருளொளியால் காண்க என எனக்கே திருவுளம் பற்றிய ஞான தேசிகா மணியே. அயல் அறியா அறிவுடையார் எல்லாரும் போற்ற ஆடுகின்ற அரசனே என் அலங்கள் அணிந்தருளே அப்படிங்கிறார். இந்த பாடலில் என்ன சொல்ல வராருன்னா, இந்த வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் இந்த நூல்கள் எல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நூல்கள் எல்லாமே பொய்ன்னு அதை கைவிட்டுட்டு நீங்கள் செய்கிற புண்ணிய செயல்களுக்கு பலன்களை அருளொளியால் பாரு அப்படின்னு உண்மை கடவுளான ஆண்டவர் வள்ளலாருக்கு சொல்கிறாருங்க. ஆனால் நம்ம 5 பஞ்சபூதங்களான நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் இது சேர்ந்த கற்களால் அல்லது மரக்கட்டையால் ஆன வடிவச் சிலைகளை உண்மையாலுமே இப்படி ஒரு கடவுள் இருக்காருன்னு நினச்சி அவரை வழிபடுறதும், அவருக்கு பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம் அப்படின்னு உணர்ச்சியே இல்லாத ஜட பொருளுக்கு இந்த மாதிரி அர்த்தமற்ற செயல்களை செஞ்சிட்ருக்கோம். சிவவாக்கியர்னு ஒரு சித்தர் இருந்தாங்க. அவர் சொல்கிறாரு பாருங்க, நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே சுற்றி முணுமுணென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லு பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படிங்கிறார். இந்த பாடலில் சித்தர் சிவவாக்கியர் என்ன சொல்ல வராருன்னா, மூடர்களே, நீங்கள் 5 பஞ்சபூதங்களால் கலக்கப்பட்ட கற்களால் வடிவமைச்சு வச்ச உணர்ச்சியற்ற கற்சிலைக்கு மலர்களை கொண்டு அலங்காரம் செஞ்சு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த ஜட பொருளாகிய கல்லை சுற்றி சுற்றி வர்றீங்க. நட்டு வச்ச கல் எப்படி உங்ககிட்ட பேசும்? உங்களுக்குள்ள நாதன்கிற கடவுள் குடியிருக்கும்போது ஒரு கல் எப்படி உங்ககிட்ட பேசும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கங்கிறார். இன்னொரு பாடலில்
வேதங்களை பற்றி சொல்கிறாரு பாருங்க. சாமம் 4 வேதமும் சகல சாத்திரங்களும் சேமமாக ஓதினும் சிவனை நீர் அருகிலீர் அப்படிங்கிறாரு. இந்த பாடலில் என்ன சொல்ல வராருன்னா, நீங்கள் 4 வேதத்தையும் சகல சாத்திர குப்பைகளையும் ஓதினாலும் சிவனை நீங்கள் அறிஞ்சிக்கலையே, சிவனை அறிஞ்சிக்காமல் இறந்து போகிறீங்களே அப்படிங்கிறாரு. ஆனால் இவர் சொல்கிற சிவனுக்கும் நம்ம வள்ளல் பெருமான் சொன்ன சுத்த சிவத்துக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குங்க. சிவவாக்கியர் சொல்லக்கூடிய கடவுள் யாருன்னா 10 அறிவு இருக்கக்கூடிய பராபரை சிவம். நம்ம வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய கடவுள் பராபரை சிவத்தை மறுக்க வந்த சுத்த சிவம்ங்கிறத நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்க. நம்ம வள்ளல் பெருமான் கூட சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதிங்கிறாரு. அப்போது இதில் இருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, புராணங்கள், இதிகாசங்கள், வேதங்களில் சொல்லப்பட்ட கடவுளர்கள் எல்லாமே கற்பனை கடவுளர்கள் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே உண்மை கடவுள் இல்லை அப்படிங்கிறது நம்ம வள்ளலார் சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சமய மதங்களில் வழிபடுகின்ற சிவன், பிரம்மா, விஷ்ணு, சதாசிவம் போன்ற கடவுளர்கள் எல்லாருமே நம்மளை மாதிரி ஒரு ஆன்மாக்கள் தானே ஒழிய அவர்கள் உண்மை கடவுள் அல்ல. அப்போ உண்மையான கடவுள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நம்ம வள்ளல் பெருமான் அழகாக சொல்லுவார் பாருங்க. திருவருட்பா 6ஆம் திருமுறையில் உரைநடை பகுதியில் உண்மை நெறி, அதாவது மெய்மொழி ஒழுக்கம் அப்படிங்கிற தலைப்பில் சொல்கிறாரு. அதை உங்களுக்கு படித்து காட்டுறேன். என்ன சொல்கிறாருன்னு நீங்களே கேளுங்க. ஞானசபை அருட்பெரும் ஜோதி. உலகத்தின் இடத்தே பெறுதற்கு மிகவும் அருமையாகிய மனித தேகத்தை பெற்ற நண்பர்கள் அனைவரும் நாம் அறிய வேண்டுவதும் ஒழுக வேண்டுவதும் யாதெனில், இயற்கையில் தானே விளங்குகின்றவராய் உள்ளவர் என்றும் இயற்கையில் தானே உள்ளவராய் விளங்குகின்றவர் என்றும் இரண்டும் படாத பூரண இன்பமானவர் என்றும் எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா பதங்களையும் எல்லா சக்திகளையும் எல்லா சத்தர்களையும் எல்லா கலைகளையும் எல்லா பொருள்களையும் எல்லா தத்துவங்களையும் எல்லா தத்துவிகளையும் எல்லா உயிர்களையும் எல்லா செயல்களையும் எல்லா இச்சைகளையும் எல்லா ஞானங்களையும் எல்லா பயன்களையும் எல்லா அனுபவங்களையும் மற்றவை எல்லாவற்றையும் தமது திருவருட்சக்தியால் தோற்றுவித்தல், வாழ்வித்தல், குற்றம் நீக்குவித்தல், பக்குவம் வருவித்தல், விளக்கஞ் செய்வித்தல் என்னும் 5 தொழில்கள் முதலிய பெருங்கருணை தொழில்களை இயற்றுவிக்கின்றவர் என்றும், எல்லாம் ஆனவர் என்றும், ஒன்றும் அல்லாதவர் என்றும், சர்வகாருண்யர் என்றும், சர்வ வல்லவர் என்றும், எல்லாம் உடையவராய் தமக்கு ஒரு வாற்றானும் ஒப்பு உயர்வு இல்லாத தனிப்பெருந்தலைமை அருட்பெரும் ஜோதியர் என்றும் சத்திய அறிவால் அறியப்படுகின்ற உண்மை கடவுள் ஒருவரே. அகம்புறம் முதலிய எவ்விடத்தும் நீக்கமின்றி நிறைந்த சுத்த மெய்யறிவு என்னும் பூரண பொதுவெளியில் அறிவாரறியும் வண்ணங்கள் எல்லாமாகி விலகுகின்றார். அதாவது பார்த்தீங்கன்னா, சத்திய அறிவால் அறியப்படுகின்ற கடவுள் ஒருவரே, அதாவது ஒருத்தர் தான் அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். உலகம் முழுக்க, குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த மும்மூர்த்திகளை அதிகமாக வணங்குறாங்க. இவர்களுக்கு அதிகமான பெரிய பெரிய கோபுரங்கள் கொண்ட கோவில்களும் கட்டப்பட்டு இருக்கு. இவங்க எல்லாம் கடவுளர்கள் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்களும் கடவுளர்கள் இல்லை அப்படிங்கிறாரு நம்ம வள்ளலார். இந்த சிவன், பிரம்மா, விஷ்ணு இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை மாதிரி ஒரு சிற்றணு ஆன்மாக்கள் தானே ஒழிய உண்மையான கடவுளர்கள் இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. ஆனால் இந்த கடவுளர்கள் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்கு வள்ளல் பெருமான் சொன்ன உண்மை கடவுளாகிய தனித்தலைமை பெருமதியான அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தெரிஞ்சிருக்குங்க. அன்பர்களே, இப்போ பாருங்க, கடவுளர்களோட பிளான் என்னன்னா, அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நோக்கி தவம் செஞ்சு அந்த தவ ஆற்றல்கள்னால
சில பஞ்ச கிருத்தியங்களை அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றிருக்கிறாங்க. அதாவது பஞ்ச கிருத்தியம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதாங்க இந்த ஐந்தொழில்ங்கிறது. படைத்தல், காத்தல், அருளல், மறைத்தல், அழித்தல். இந்த சித்துக்களை அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டு உண்மை கடவுளான அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நம்ம கிட்ட மறைச்சிட்டு இந்த சித்துக்களை மக்கள்கிட்ட காட்டினதும் அவங்க மயங்கிட்டுறாங்க. அவங்க கிட்ட நாங்கள் தான் கடவுள், எங்களை வழிபாடு செய்யுங்க, இந்த உலகத்தையும் அண்டத்தையும் பிண்டத்தையும் படைச்சது நாங்கள் தான், எங்களை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும் அப்படின்னு மாயையில் இருந்துட்டு பல தவறுகளை செஞ்சிட்ருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா, எனக்கு இந்த கடவுள் காட்சி கொடுத்தாரு, நான் சமாதி ஆயிட்டேன், நான் மோட்சம் பெற்று விட்டேன் அப்படிங்கிறாங்களே. அவங்களுக்கு நேர்லையாகட்டும், இல்லை ஒரு வேடதாரிகள் ஆகட்டும், ஒரு சாமியார் ஆகட்டும், அந்த மாதிரி வந்து காட்சி கொடுத்தது எல்லாமே இந்த மும்மூர்த்திகள் தாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. அன்பர்களே, அதிகமாக நீங்கள் சித்தர்கள், மகான்கள், குருக்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவீங்க இல்லைங்களா? இவர்கள் எல்லாருக்குமே காட்சி கொடுத்து அவர்கள் மூலமாக புத்தகத்தை எழுத வச்சு பல கோவில்களை கட்ட வச்சு தனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸை உருவாக்குனது எல்லாமே இந்த பொய்க்கடவுளர்கள் ஆகிய சிவன், பிரம்மா, விஷ்ணு இவர்கள் தாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேருக்குமே ஏகப்பட்ட பேர் இருக்குங்க. உதாரணத்துக்கு இந்த சிவன் அப்படிங்கிற கடவுளை எடுத்துட்டிங்கன்னா, திருக்கண்டீஸ்வரர், ராமேஸ்வரர், பசுபதீஸ்வரர், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்குங்க. ஆனால் இவர்கள் எல்லாமே ஒரே ஆள் தாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. இவங்க என்னன்னா, ஒவ்வொரு இடத்துல இருக்கிற கோவிலுக்கு ஒவ்வொரு பேரில் கடவுள் வழிபாடு. அதே மாதிரி விஷ்ணுவுக்கு திருப்பதி, வெங்கடாச்சலபதி, நாராயணா, கோவிந்தராஜ பெருமாள், இந்த மாதிரி இவருக்கும் இருக்குங்க. இதே மாதிரி பிரம்மாவுக்கும் இருக்குங்க. இவங்களாம் பாருங்க, நம்ம அறியாமையில் இருக்கிறோங்கிற ஒரே காரணத்தினால நம்மளை எப்படிலாம் நம்ப வச்சு ஆட்டி படைக்கிறாங்கன்னு பாருங்க. பெரும்பாலான சித்தர் பெருமக்கள் மற்றும் ரீசண்டாக சமாதியானவர்கள் எல்லாருமே இவர்கள் கிட்ட இருந்து அருள் ஒளி சிறிதும் பெற்றவர்கள் தானே ஒழிய உண்மை கடவுளான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட அருளை பெறவில்லைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படி அவர்கிட்ட அருள் பெற முடியும் சொல்லுங்க பார்ப்போம். உண்மை கடவுள் தான் இன்னும் நமக்கு யாருன்னே தெரியலைங்களே. அற்ப சித்தியை பெற்ற நம்மக்கிட்ட மாயாஜால வித்தையை காட்டுட்டு இருக்கிற இந்த மும்மூர்த்திகளை கடவுள்னு சொல்லிட்டு இருக்கோம். அன்பர்களே, நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, சித்தர்கள் மரணமில்லா பெருவாழ்வு அடையவில்லைங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் நல்லா சித்துக்கள் மாயாஜாலம் பண்ணுறாரு. அவர் ஏதோ ஒரு காரணத்தினால அவரோட உடம்பை விட்டு அவரோட உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் அவரை சமாதி வைக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் ஜீவ சமாதி ஆகிட்டாரு, கைலாசம் அடைஞ்சிட்டாரு, வைகுண்ட பதவி அடைஞ்சிட்டாருன்னு சொல்லி உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. உண்மையிலே அவர் என்ன ஆனாருன்னா இறந்துட்டார். உடம்பை விட்டு உயிர் போயிடுச்சுனாலே அது இறந்து விட்டார் என்பது தான் அர்த்தம். இப்போ நம்ம மும்மூர்த்திகளை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? இவங்களுக்கே மரணம்ங்கிறது இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட தவம் செஞ்சு ஒரு தொழிலை பெற்றுக்கொண்ட பிரம்மாவும், 2 சித்தியை பெற்றுக்கொண்ட விஷ்ணுவும், 3 சித்தியை பெற்றுக்கொண்ட ருத்ரனும் இருக்கிற வெளி, அதாவது ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொற்ப காலத்துக்கு மேலே அழிஞ்சு போயிருங்க. அப்போது அந்த வெளி குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிருங்க. அப்படி அழிஞ்சு போகும்போது இந்த வெளிக்குள்ளே இருக்கிற கடவுளர்களும் வந்து அழிஞ்சு போயிடுவாங்க. இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம்னா, இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் வாழ்ந்துட்டுருக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பூமி அழிஞ்சிருச்சு அப்படின்னு வைங்க. அப்போது பூமி அழிஞ்சிருச்சுன்னா நம்ம மட்டும் எப்படி உயிரோடு இருப்போம் சொல்லுங்கள்? இல்லைங்களா? இல்லைங்க,
நான் மட்டும் ராக்கெட்டில் பறந்துருவேங்க அப்படின்னு சொல்ல முடியுங்களா? சரி, ராக்கெட்டில் பறந்துட்டிங்கன்னா மனிதர்கள் வாழ்கிறதுக்கு ஆக்சிஜன், போதுமான வெப்பம், நீர் இதெல்லாம் எந்த கிரகத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லைங்களா? அப்போது தெரியுதுங்களா? இந்த மாதிரி தான் அந்த கடவுளர்கள் இருக்கக்கூடிய வெளியானது அழியும் போது அவர்களும் அழிஞ்சு போயிடுவாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. அதனால் இந்த மூவர்கள்னால் ஏற்படுத்தியது தான் இந்த சமய மத நூல்கள். அதில் சில சித்தர்களோட நூல்களும் இருக்குங்க. அந்த மூவர்கள் ஏற்படுத்தின தத்துவ சித்தி கற்பனை கலைகள் தான் இந்த புராணங்கள், இதிகாசங்கள், வேதங்கள் எல்லாமே. அதனால தான் நம்ம வள்ளலார் ஆகமங்கள், வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் இவற்றில் லட்சியம் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறாருங்க. இவைகள் எதிலும் தெய்வத்தினது உண்மையை குழுவுக்குறியாக அன்றி புறங்கவிய சொல்லவில்லை அப்படிங்கிறாரு. எப்படிங்க இந்த கடவுளர்கள் உண்மையை சொல்லுவாங்க? ஏன்னா அதை உருவாக்குனதே இவர்கள் தானே. எப்படி ட்விஸ்ட் பார்த்தீங்களா? சாதாரண ஆளுன்னு நினச்சிட்டிங்களா இவங்கள? அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. அதனால தான் இவங்க இந்த சித்தர் பெருமக்கள், மகான்கள் போன்றவர்கள் மூலமாக புத்தகத்தை எழுத வச்சு அவங்கள ஃபாலோ பண்ணுற பெரியவர்கள் அந்த புத்தகத்தில் இருக்க யோகக்கலை போன்ற விஷயங்களை பண்ணி இறந்து போகிறாங்க. அவங்க புத்தகத்தை எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கும் மரணம்ங்கிறது நிச்சயம் வருங்க. உண்மையாலுமே உண்மை கடவுளை தெரிஞ்சுக்கணும்னு உண்மை அன்பால் இவர்கள்கிட்ட வந்த சித்தர் பெருமக்களான சிவபாக்கியர் மற்றும் குதம்பை சித்தர் போன்றவர்கள் ஏமாந்து போய் விட்டாருங்க. மற்ற சித்தர்கள் இந்த மும்மூர்த்திகளோட மாயாஜால சித்திகளை பார்த்து மயங்கி போய் அதில் மாட்டிட்டாங்க. அதில் சில பேர் இறந்தும் போயிடுறாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. ஆனால் இந்த சிவன், பிரம்மா, விஷ்ணுங்கிற கடவுளர்கள் ஒருத்தரானு கேட்டிங்கன்னா அது ஒருத்தர் கிடையாதுங்க. இப்போது பிரம்மா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஆள் கிடையாதுங்க. கணக்கில் அடங்காத பிரம்மாக்கள் இருக்காங்க. அதே மாதிரி தான் விஷ்ணுவும், அதே மாதிரி ருத்ரனும். ஆனால் இவங்க எத்தனை பேர் இருந்தாலும் இவங்க எல்லாருமே மரணம்ங்கிறத அட்டைன் பண்ணுறாங்க. இவங்களுக்கும் மரணம்ங்கிறது நிச்சயம் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே அந்த சர்வ சித்தியையுடைய அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு கோடி கோடி பங்கு மிகவும் தாழ்ந்த தரத்தில் இருக்கிறாங்கங்கிறத நம்ம வள்ளலார் சொல்கிறாருங்க. இன்னொன்று சொல்கிறாருங்க, அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோட இடது கால் கட்டை விரலில் இருக்கக்கூடிய சிறு துகள்கள் தான் இந்த கடவுளர்கள் அப்படின்னு வர்ணிக்கிறாருங்க. ஆனால் உண்மையாலுமே நம்ம உண்மை கடவுளாகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு கைகால்கள் இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. இது அந்த கடவுளர்களோட நிலையை குறிக்கிறதுக்காக எக்ஸாம்பிளுக்கு நம்ம வள்ளலார் சொன்னாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. அதே மாதிரி இந்த கடவுளர்களோட ஆயுட்காலம், அதாவது லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா பிரம்மாவுடைய ஆயுட்காலம் 4,32,000. அதே மாதிரி விஷ்ணுவுடைய ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 8,64,000. அப்புறம் ருத்ரன் உடைய ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 12,96,000. ஈஸ்வரனுடைய ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 17,28,000. சதாசிவமோட ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 43,20,000. இந்த ஆயுட்காலம் வரைக்கும் இவர்கள் வாழ்வாங்க. அதுக்கப்புறம் அவருடைய காலம் முடிந்தவுடன் அந்தந்த கடவுளர்களும் இறந்துருவாங்க. மனிதர்கள் மாதிரி மண்ணில் இருந்துருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க. அவங்க இருக்கக்கூடிய வெளியில் ஒரு விதமான இறப்புங்கிறது இருக்குங்க. அதன்படி அவர்கள் இறந்துருவாங்க. அவங்க காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி இறந்துருவாங்க. அப்புறம் அன்பர்களே, இந்த சோசியல் மீடியா தளங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் போயிட்டுருக்குங்க. மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்காங்க. இது புதுக்கோட்டையில் இருப்பதாகவும் அதற்கு நம்ம வள்ளலார் தான் வழிகாட்டினாரு, அதில் மரணமில்லா பெருவாழ்வு போதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இதில் என்ன டவுட்னா, மெய்வழிச்சாலை ஆண்டவர்களா
இல்லை ஆண்டவரா? ஒருத்தரா இல்லை நிறையா பேரா? எத்தனை பேர் ஆண்டவர்? யார் ஆள்றாங்க? எனக்கு புரியலைங்க. நண்பர்களே, நீங்கள் அந்த விஷயங்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்க வேணாம். யாராவது ஏதாவது ஒரு சித்துக்களை கற்று வச்சுட்டு மக்கள் முன்னாடி அதை நிகழ்த்தி காட்டுவாங்க. அதை பார்த்து மக்கள் மயங்கி கிடப்பாங்க. அவ்வளோதான் விஷயமே ஒழிய வேற ஒன்றும் இல்லைங்க. அப்பேற்பட்ட மும்மூர்த்திகளையே பொய்யின்ட்டாரு நம்ம வள்ளலார். அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. மெய்வழிச்சாலை ஆண்டவர்களை நான் தான் வழி நடத்துகிறேன்னு பர்டிகுலராக உரைநடை மற்றும் திருவருட்பான் நூல்களில் எங்கேயுமே நம்ம வள்ளலார் சொல்லலைங்க. நீங்கள் சுத்த சன்மார்க்கத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் தொப்பி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அருள் வந்து பறந்து போகிற காட்சியை பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வீடியோ வைரல் ஆகும்போது அதை நானும் பார்த்தேன். அவங்க பறந்து போன மாதிரி எந்த காட்சியையும் நான் பார்க்கலைங்க. அதனால் அப்படியே அவங்க பறந்து போனாலும் கூட அது மாயாஜால வித்ததாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா ஒரு உண்மையான ஞானி வந்து தன்னோட அனுபவங்களை வெளிப்படுத்த மாட்டாங்க. அதைத்தான் நம்ம வள்ளலார் சொல்லுவார், தன்னை மதியாதிருத்தல் அப்படிம்பாருங்க. ஆனால் மாயாஜால வித்தை செய்கிறவங்க எல்லாருமே தன்னை மதிக்கணும்னு தானே இதெல்லாம் செய்கிறாங்களே ஒழிய வேறு எந்த விஷயத்துக்காகவும் இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம், ஃப்ரீயாக விடுங்க. ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேருங்க. நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.